ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லலை. நீங்கள் டீம்டு அப்ரூவல் எதுங்க? டீம்டு அப்ரூவல்னு அந்த கிளாசிஃபிகேஷனில் இருக்கு. ஆமாம், அதை நீங்கள் அப்ரூவல் கொடுக்கலன்னா டீம்டு அப்ரூவல்ன்றதுங்க அதிலே கிளியராக எங்கள் ரெகுலேஷனில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே முழு இது எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 30 நாளில் பண்ணிவிடுவோம். டீம்டு அப்ரூவலே வராது. ஏன்னா கரெக்டாக இருந்ததுன்னா நாங்கள் தான் 30 நாளில் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து டீம்டு அப்ரூவல் எப்படி வரும்? இல்லை, அது தாமதம் ஆகுது. இப்போ உங்கள் தரப்பில் 30 நாள் முடிஞ்சிச்சுன்னா டீம்டு கொண்டு வந்துருங்க. அப்படி குறி கேட்குறீங்க. நாங்கள் எங்கள் சைடு இந்த சப்போஸ் மின் இணைப்பை மாற்ற சொல்லலாம் சொன்னீங்க. கிளைண்ட் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தாமதம் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் தரப்பில் 30 நாள் முடிஞ்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கலைன்னா டீம்டு அப்ரூவல் கொண்டு வர மாதிரி ஆர்டர் செட் பண்ணி விட்டுருங்க. அது சட்டத்திலே இருக்குது 30 நாளைக்குள்ள கொடு. பட் எதுவுமே அந்த மாதிரி நடக்கிறதில்ல, நடந்ததில்லை. நீங்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி 30 நாள் நடக்காது. எனக்கு கொரி நீங்கள் ஆன்சர் பண்ணதுலேருந்து 30 நாள். இட் இஸ் நாட் தட் நீங்கள் என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 30 நாள் கிடையாது. கொரி நாங்கள் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கம்ப்ளை பண்ணி அதுலேருந்து தான் 30 நாள் கணக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக அந்த 30 நாளில் கண்டிப்பாக பண்ணிடுறோம். அதில் ஒன்றும் டிலே கிடையாது. அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக் டிலே இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். அதை கண்டிப்பாக அது மேலே நடவடிக்கை எடுக்கும். அப்புறம் வந்து இனி அந்த உங்கள் வெப்சைட்டில் நம்பர் கொடுத்துருக்கீங்க கான்டாக்ட் பண்ண சொல்லி, அந்த ஃபோன் பண்ண யாருமே எடுக்கிறதே கிடையாது. இல்லை, அதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுறோம். கண்டிப்பாக நான் பண்ணுறோம். ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, இப்போது நாங்கள் ஒரு ஹெல்ப் டெஸ்க்குன்னு உருவாக்கியிருக்கோம், ரைட்டுங்களா? அந்த நம்பர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டேட்டஸ் அது அப்போ சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கொரி கேட்குறீங்க, சும்மா ஒரு பத்தி மாதிரி கேட்குது. யார் கேட்குறா, என்ன எனக்கு ரேராலேருந்து உங்கள் அட்ரஸ் போட்டு நீட்டாக வரலாமா, சும்மா ஒரு பத்தியாக மட்டும் ஒரு கொரி வருது. அது ஒரு ரேரா கொரியாங்கிறது தெரிய மாட்டேங்குது. கிளைண்ட்டு காமிச்சா என்ன ஒரு பத்தி நீங்களா எப்படி கொண்டு வரலாம் கேட்குறாங்க, நகைச்சுவையாக கேட்குறாங்க. நீட்டாக ஒரு லெட்டரை போட்டு ஃபைல் நம்பர் போட்டு இல்லை நீட்டாக ஒரு கொடுக்கலாமே சார் கொரி. அது கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் அப்படி தான் நீங்கள் சிம்பிளாக டெலகிராம் லாங்குவேஜில் தான் அனுப்ப முடியும். ஏன்னா ஃபுல்லாக அனுப்பிச்சாலும் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டம். அதனால் எது வேணுமோ அதை மாத்திரம் கரெக்டாக கேட்கலாம் சார். உங்கள் அமைப்பு பேர், உங்களுடைய முகவரி, ஆனால் ஃபைல் நம்பரு, நாங்கள் சார் சப்மிட் பண்ண டேட்டு, அதை மட்டும் கேட்டிங்க வச்சுக்கிட்டு கீழே என்னென்ன கொரி நீங்கள் கேட்குறீங்க, எந்த ஆஃபீஸருடைய பதவி என்ன, அது மட்டும் இருந்தாலே போதுமே. இது பெரிய பக்கமாக வராதே. ஒரு A4 ஷீட் ஒரு பக்கம் அடங்கிருமே. அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ண முயற்சி பண்ணுங்க. நாங்களுக்கு என்னங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒரு 10 மினிட் வருது, யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. சரி, அது கொஞ்சம் பண்ணுங்க. சரி சார், வணக்கம் சார். சார் வணக்கம். இந்த பக்கம் சார். 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ஒரு ஆஃபீஸர், நம்மளோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. கொரிஸ் என்ன இருக்கோ அதற்குண்டான நியாயமான முறையில் இது பண்ணுங்கள். அவரும் நோட் பண்ணிவிட்டு ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அழைப்பை ஏற்று வந்திருக்க கெஸ்ட் அவரை. ஸோ அதனால் வந்து நம்மளோட ப்ராப்ளமும் அவருக்கு நம்ம தெரிய வைக்கணும். ஓகே, அது யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ கரெக்டான முறையில் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கொரிஸ்க்குமே அவர் ஆன்சர் பண்ணுவார். கொஞ்சம் சாஃப்டாக கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். நான் ஜவஹர், வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஃபேரா. சார் வந்து ரேரான்றது நுகர்வோர் பாதுகாப்புக்கு தான் ரேரா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக உண்மைதானே சார்? இல்லை, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டும் ரொம்ப நாள் ஆசை. இதை கிளாரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய பர்சன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மனைக்கு எதுக்கு சார் ரேரா? அதுக்கு எதுக்கு ரேரான்றது என்ன பாதுகாப்பு நுகர்வோருக்கு தரீங்க? கண்டிப்பாங்க. பேசிக்கான கொஸ்டின் தான். இருந்தாலும் எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும். ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து டெஃபனேஷன் கொடுத்துருக்கு. மனையும் தான் அதில் சேரும் கண்டிப்பாக. அது இஸ் ஆல்சோ ஏ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். நம்ம டெஃபனேஷன்லேயே ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னா மனை, அப்புறம் வணிக கட்டிடங்கள், குடியிருப்பு கட்டிடங்கள் எல்லாமே தான். ரியல் எஸ்டேட்னாலே மனை. நீங்கள் ரியல் எஸ்டேட்டை மனையை பிரிச்சுட்டிங்கன்னா அப்புறம் ரியல் எஸ்டேட்டே கிடையாது சார். நான் உங்கள் ஆன்சர் நான் ஏற்றுக்கிறேன் சார். அதாவது மனைனா இல்லை மனைன்னா அதாவது பில்டிங்னு வச்சிங்களேன். அந்த பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க, கட்டி கொடுக்காமல் போயிடுறாங்க. அதனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நுகர்வோருக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றது தான் ரேராக அமைக்கப்பட்டது. அதுதான் பேசிக்கான விஷயம். ஆனால் மனை நாங்கள் லேண்டை வாங்குகிறோம், பிளாட்டை போடுறோம், அதோடு விற்றுடுறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் கஸ்டமருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதுக்கான அப்ரூவல் தான் டிடிசிபி அப்ரூவல் கொடுக்குறாங்க. மற்ற அப்ரூவல் எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் வாங்குகிறோம். அதனால் அது எதுக்குன்றது பர்பஸ் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தோணும். அப்பப்போ நான் கேரட்டே கேட்பேன். அது எனக்கு கிளாரிஃபிகேஷன் ஆன்சர் யாரும் கொடுத்ததில்லை. நீங்களாவது கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். அதில் என்ன உங்கள் சட்டத்தில் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் அதை ஏன் கண்டு பயப்படணும் நம்ம? இப்போ அதனால் அது ஒன்றும் பெரிய நீங்கள் வந்து ஃபீஸ் ஒன்றும் பெரிய கட்ட போகிறதில்ல.
இல்லை பெரிய இல்லை 30 நாளைக்குள்ள ஒரு அனுமதி வாங்கி பாருங்க, அவ்வளோதான். தவிர அதை பாட்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை சார், நான் பயப்பில்ல, யாரும் பயப்பில்ல, எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் அது பர்பஸ் ஆஃப் அந்த விஷயத்துக்கு பொருந்தலைன்றது தான் அர்த்தம். அதுக்கு தான் நான் சொல்கிறேனே தவிர அது பர்பஸ் எது நுகர்வோர் பாதுகாப்புக்கு தான். அது என்ன பாதுகாப்புமே கொடுக்க முடியல அப்படின்றது தான் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை சார். நன்றி சார். தேங்க்யூ. சார், என்னுடைய லேஅவுட்டில் குறைந்த மின்னழுத்தம் போகுது சார். பில்லுலாம் கட்டியாச்சுங்க. எதுங்க? குறைந்த மின்னழுத்தம் லைன் போதுங்க. பில்லு கட்டியாச்சு சார். பில்லு கட்டிட்ட பிறகு இப்போ அந்த லைனை எடுத்தால் தான் நீங்கள் ரெரா கொடுப்பீங்களா, இல்லாட்டி அது பில்லு கட்டி காட்டினது பிறகு போதுங்களா? அந்த உயர் மின் அழுத்த கம்பி, குறைந்த மின் அழுத்த கம்பி அதை வந்து ஷிஃப்ட் பண்ணாதான் எங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது உங்களோட முடிஞ்சது இல்லைங்க. இது வந்து நாங்கள் ரெகுலேட்டர், வி ஆர் நாட் தி பிளானிங் அத்தாரிட்டி. சிஎம்டிஓ டிடிசிபிஓ அப்ரூவல் கொடுத்துட்டு ஒரு 20 கண்டிஷன் போட்டு அவங்க கொடுத்துட்றாங்க, அதோடு அவங்க வேலை முடிஞ்சுது. ஆனால் நாங்கள் ரெகுலேட்டர் வரும்போது எங்ககிட்ட பொதுமக்கள்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும். நான் முதல்ல இந்த நோக்கமே, இந்த அப்ஜெக்டிவே வந்து விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நிறைய பரிவர்த்தனையை நாங்கள் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெகுலேட்டர். அதனால் கண்டிப்பாக எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் பிளானிங் அத்தாரிட்டி போட்டாங்களோ அந்த கண்டிஷனை நீங்கள் கம்ப்ளை பண்ணாதான் இந்த ரியல் எஸ்டேட் அத்தாரிட்டி ஒப்புதல் வழங்கும். ஆமாம் சார், இபி வந்து ஒர்க் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாத்தியக்கூறாக தெரியலீங்களே. 6 மாதம் எங்களுக்கு டைம் கேட்குறாங்க, கம்பி இல்லைன்றாங்க, கம்பம் இல்லைன்றாங்க. ரைட்டுங்க. இப்போ நீங்கள் அதை ஷிஃப்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பிளாட்டை வந்து பொதுமக்களுக்கு விற்றுட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க நாளைக்கு அவங்க அதில் வீடு எப்படி கட்ட முடியும்? வீடு கட்டுறதுனால அது ஏதாவது ஒரு டேஞ்சர்ஸ் வந்தால் அதுக்கு யார் பொறுப்பேற்பா? நீங்கள் விற்றுட்டு போயிட்டீங்கன்னா ஆஸ் அ ரெகுலேட்டர் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை தான் ஏற்றுக்கணும், கண்டிப்பாக நான் வந்து நிவர்த்தி பண்ணோம். அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ரெகுலேட்டரு எங்களுக்கு இருக்குது. அதனால் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அவங்க போடுறாங்களோ அதை இது பண்ணணும். அப்படி உங்களால் முடியலன்னா நீங்கள் லேஅவுட் போடுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நிறைய இப்போ சிஎம்டிஏல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணால் தான் கொடுக்குறாங்க பர்மிஷன். வேறு ஜிடிசிபியில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதனால் முதலே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு தெரியும் உங்கள் நிலத்தில் வந்து ஹை டென்ஷன் லைன் போகுது, லோ டென்ஷன் லைன் போகுது, அது முன்னாடியே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவல் ஒப்புதல் வாங்கிட்டு ரேரா கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த பிரச்சனை வராது.